அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். மூதாட்டிகளை மட்டுமே குறிவைத்து கொள்ளையடிக்கும் திருடன். கொள்ளையடிக்கும் போது ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்யவும் தயங்காத கொடூரன். சுற்றி வளைத்து பிடிக்கும் போது போலீசாரின் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சரிந்த அரக்கனின் குற்ற பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த 26 வயது நரேஷ் தனியாக இருக்கும் வயதான மூதாட்டிகளை குறிவைத்து கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மே 20ஆம் தேதி ஓமலூர் தீவட்டிப்பட்டி பகுதியில் சரஸ்வதி என்ற வயதான மூதாட்டி ஆடு வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்துவிட்டு நரேஷ் தப்பியது தெரிய வந்தது. இதேபோல கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றதும், அதே பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொடூரமாக தாக்கிவிட்டு கொள்ளையடித்து சென்றதும் என நரேஷ் பற்றிய திடுக்கிடும் பின்னணிகள் விசாரணையில் வெளியாகி உள்ளன. மேலும் விருதுநகர் பகுதியில் இளம் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த வழக்கு மற்றும் வழிப்பறி செய்த வழக்கும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இருசக்கர வாகனம் திருட்டு உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட வழக்குகள் நரேஷ் மீது நிலுவையில் இருந்து வந்துள்ளது. இப்படி திருந்தாத ஜென்மமாக தொடர்ந்து கொலை, கொள்ளை என திரிந்து வந்த நரேஷை காவல்துறையினர் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். இந்த நிலையில் கொடூர கொள்ளையன் நரேஷ் சங்ககிரி அருகே மலையடிவாரம் ராயலூர் பகுதியில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் கொடூர குற்றவாளி நரேஷை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது சங்ககிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிவிட முயன்ற போது மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் நரேஷின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டார். திருடும் போதும் வழிப்பறி செய்யும் போதும் மூதாட்டிகளை ஈவு இரக்கமில்லாமல் கொடூரமாக தாக்கி துடிதுடிக்க வைத்த நரேஷ் அப்போது துப்பாக்கி குண்டு பாய்ந்து மொத்த குற்றச் சம்பவங்களும் நினைவுக்கு வரும் அளவுக்கு துடிதுடித்து கீழே சரிந்திருக்கிறார். உடனே கத்தியால் தாக்கப்பட்ட போலீசாரும் துப்பாக்கியால் சுடப்பட்டு விழுந்த நரேஷும் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதையடுத்து சேலம் சரக டிஐஜி உமா, நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் சேலம் மாவட்ட பொறுப்பு கண்காணிப்பாளருமான ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வெட்டு காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட காவல்துறையினர் மற்றும் குற்றவாளியை நேரில் பார்வையிட்ட போலீசார் குற்றவாளியை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் குற்றவாளி நரேஷ் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். வயதான மூதாட்டிகளிடம் திருடும் போது திருப்பி தாக்க மாட்டார்கள் என்பதால் அவர்களை குறிவைத்து கொள்ளையடித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறினார். மேலும் இது துப்பாக்கிச்சூடு அல்ல, எங்களை தற்காத்துக் கொள்ள நடத்தப்பட்ட தற்காப்புச் சூடு என்றும் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தெரிவித்தார். அவங்க தான் ரிட்டர்ன் தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முந்தைய வழக்குகள் அனைத்தும் இந்த மூதாட்டிகளை குறிவைத்து மட்டும் அவர் தாக்குதல் நடத்தி அவருடைய நகைகளை கொள்ளையடித்துள்ளார். சரி, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதுனால அந்த துப்பாக்கி சூடு மக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல, இது துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல வரல.
இது அவரை வந்து நாங்க இந்த குற்றவாளியை வந்து தேடிக்கொண்டு அவரை பிடிக்க போறோம். அவர் எங்க காவலர்களை வந்து தாக்குறதுனால தற்காப்புக்காக வந்து சுடப்பட்டது. இது வந்து யாரும் எய்ம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. பிளான் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இது கிடையாது. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில எங்களோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்கும் எங்களோட சக காவலர்களோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்காகவும் நடத்தப்பட்ட ஒரு தற்காப்பு சூடுதான். நரேஷ் குறித்து கூறும்போது 2 ஆயுதங்கள் நரேஷ் வைத்திருந்தார். அதாவது மூதாட்டிகளிடம் நகைகளை பறிப்பதற்கு ஒரு சிறிய கத்தி, திருடும் போது தாக்குவதற்கு பெரிய கத்தி என வைத்திருந்தார். அவருக்கு இது பரிச்சயமான பகுதி. இதே மாதத்தில் சங்ககிரியில் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. மகுடஞ்சாவடியில் ஒரு வழக்கு பதிவாகியுள்ளது. நரேஷ் சிகிச்சையில் இருப்பதால் அவரிடம் இன்னும் முழுமையான விசாரணை செய்யவில்லை. அவரது குடும்பத்தாரிடம் விசாரணை செய்து வருகிறோம். சிசிடிவி ஆதாரங்கள், சாட்சிகள், மொபைல் டவர் எல்லாம் உள்ளது. அதன் அடிப்படையில் அவர் மட்டுமே இந்த திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் அவர் வைத்திருந்த அந்த 2 வீலர் கடந்த 17ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் ஒருவரை அடித்து அவரிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டு போனதாக வழக்கு பதிவு ஆகியுள்ளது. இதே இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி உடுமலைப்பேட்டையில் இன்னொரு குற்றத்தை செய்திருக்கிறார். நம்பர் பிளேட் இல்லை, RTO மூலமாக விசாரித்துக் கொண்டு வருகிறோம் என SP ராஜேஷ் கண்ணன் கூறியிருக்கிறார். அவர் வந்து கையில வந்து 2 ஆயுதங்கள் வச்சிருந்தாரு. இந்த மூதாட்டிகள் கிட்ட வந்து அந்த கழுத்துல காதுல இருக்கிறதையும் மூக்குல இருக்கிறதையும் அறுக்கிறதுக்கு ஒரு சிறிய கத்தியும், அப்புறம் அவரோட இதுக்காக வந்து ஒரு பெரிய கத்தியும் வந்து வச்சிருந்தாங்க. அதை வந்து நம்ம SOCல இருந்து அதை கைப்பற்றிருக்கோம். அவருக்கு இந்த பகுதி வந்து பரிச்சயமான பகுதி. இந்த மாசமே வந்து சங்ககிரியில வந்து அவர் மேல வந்து ஒரு வழக்கு வந்து பதிவாயிருக்கு. அதே நேரம் வந்து நம்ம மகுடஞ்சாவடியில வந்து அவர் மேல வந்து ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. அவரோட ஏரியா ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம சேலம் மாவட்டத்துல வந்து அதிகப்படியான வழக்குகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரிந்த பகுதிகள் தான். இல்ல, இப்பதான் வந்து அவரை நம்ம மார்னிங் தான் வந்து அவரை பிடிக்கும் போது இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. ஃபர்தரா வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவர்கிட்ட இப்ப வந்து ஃபர்தரா வந்து என்கொயரி பண்ண முடியல. அவங்களோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இப்ப என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அவர் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சது அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம புலன் விசாரணையை ஆரம்பிப்போம். அந்த புலன் விசாரணையில அவர் என்ன தகவல் சொல்ல வராரோ அதன் அடிப்படையில வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஒருவேளை மேலும் ஏதோ திருட்டு சம்பவத்தில் ஈடுபடலாம் நீங்க வந்து பதிவிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம இல்ல அது வந்து இப்ப நம்ம அவரை விசாரிச்சாதான் வந்து மேலும் பல தகவல்கள் வந்து தெரிய வரும். இப்ப அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து ஃபர்தரா வந்து இமீடியட்டா நம்ம என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த கட்ட விசாரணை வந்து புலன் விசாரணை அவர்கிட்ட வந்து நடத்திட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற தகவல்களை வந்து தெரிவிக்கிறோம். திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்காகவும் வயதான மூதாட்டிகளை தொடர்ந்து ரத்தம் சொட்ட சொட்ட துடிக்க துடிக்க அடித்து படுகொலை செய்து வந்த நரேஷ் தற்போது இரத்த காயங்களுடன் துடிதுடித்தபடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கான ட்ரீட்மெண்ட் தொடரும் என கூறுகிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் ஆதி நாராயணன். அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.